தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்திலிருந்து வேதத்திலிருந்து காரியங்களை பார்த்து கொண்டு விசேஷமா இந்த பொய் சொல்லுகிறது தேவனுக்கு விரோதமான காரியம். இதனால வந்த விளைவுகள், அங்கே ஒரு குடும்பத்தில் நடந்த விளைவுகள், மரணத்தை நாங்கள் பார்த்தோம். இது இப்படியாக அவர்கள் பொய் சொல்லும் போது அங்கே அவர்கள் விழுந்து சாவதையும் இதை கேள்விப்பட்டவர்கள் இந்த அப்போஸ்தலரோடு சேர விருப்பமில்லாத காரியங்களையும் பார்த்தோம். தொடர்ந்தும் திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவராகி கர்த்தரிடமாய் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். சேராத ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா இத பார்த்துட்டு திரளான புருஷர்கள் இந்த சேராத கூட்டத்தை விட அதிகமானவர்கள் தேவனிடத்துல சேர்க்கப்பட்டார்கள், ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தப்பட்டார்கள். தேவனுடைய மகிமையை கண்டு, தேவனுடைய காரியங்களை கண்டு, சத்தியத்தை சத்தியமாய் பேசி, தேவனுக்கு உண்மையாய் ஊழியம் செய்து, ஆவியானவரால் வழி நடத்தப்படும் போது அந்த ஊழியத்திலையும் சேதார ஒரு கூட்டம் எப்பயும் இருக்கு. அதை குறித்து நாங்க கவலைப்பட தேவையில்லை என்று சொல்ல மாட்டேன். அவங்களும் ஆண்டவர்கிட்ட வர நாங்க பிரயாசப்படணும். ஆனாலும் அப்படியான ஒரு கூட்டம் இருக்கும் போதும் கூட தேவன் உண்மையாய் ஊழியம் செய்யும் போது எங்களுக்கு என்று ஒரு திரளான கூட்டத்தை அவர் வாய்த்திருப்பார். நாங்கள் எங்களுக்கென்று அல்ல, தெய்வத்துக்கென்று நாங்கள் நடத்தத்தக்கதாக ஒரு கூட்டத்தை அவர் வைத்திருப்பார் உண்மையாய் ஊழியம் செய்யும் போது. அதான் 13வது வசனத்துல மற்றவர்கள் ஒருவரும் அவனுடைய சேர துணியவள் என்று வசனம் சொல்லுகிறது. இப்படியான ஒரு சூழ்நிலை வரும்போது சோர்வு வந்துடக்கூடாது, அவிசுவாசம் ஊழியத்துல வந்துடக்கூடாது, அவநம்பிக்கை வந்துடக்கூடாது. சத்தியத்தை பேசியும் உண்மையாய் நடந்து ஆவியானவரால வழி நடத்தப்பட்டும் ஜனங்கள் சேர்றாங்க இல்லையே, விலகி போறாங்கன்னு ஒரு காரியம் வந்துடக்கூடாது. அதிலே நிலைத்திருக்கும் போது திரளான ஜனங்களை ஆண்டவர் நிச்சயமாக ஊழியத்துல நாங்கள் செய்கிற உண்மையான அந்த காரியத்துல கொண்டு வந்து சேர்ப்பாரு. அது மட்டுமில்ல, திரளான புருஷனும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவை கர்த்தரிடமாய் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளை படுக்கையின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதியிலே கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். இது அங்கால ஒரு பக்கத்துல எதிர்ப்பு, ஊழியத்துல ஒரு 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 குறைவு, ஒரு சோர்வு இருக்கும் போதும் கூட உண்மையாய் இவர்கள் தொடர்ந்து ஊழியத்தை செய்யும் போது அங்கே இவர்கள் மூலமாக ஆண்டவர் பெரிதான அற்புதங்களையும் காரியங்களையும் செய்து அவர்களுக்கு அவர்களை கொண்டு தன்னுடைய நாமத்தை தெய்வம் மகிமைப்படுத்துவதை இங்கே நாங்க பார்க்கிறோம். சோர்வு மத்தியில, பாடுகள் மத்தியில, பிரச்சனைகள் மத்தியில் நிலைத்திருக்க வேண்டும், உண்மையாய் இருக்க வேண்டும், சத்தியத்தை சத்தியமாய் பேச வேண்டும், ஆவியானவரால் வழி நடத்தப்பட்டு வாழும்போது அதற்குரிய பலனை நாங்கள் காணும்படியும் அதன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாகவும் தெய்வம் நிச்சயமாக காரியங்களை செய்வார். என்னுடைய வாழ்க்கையிலும் செய்வார், உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்வார். அற்பமான ஆரம்பமாய் இருந்தாலும் ஆண்டவர் அதை பெரிதான மகிமையான காரியமாய் மாற்றுவார். சோர்ந்து போகாதபடி சத்தியத்தில் நிலைத்திருந்து சத்தியத்தில் கிரியை செய்து சத்தியத்தை சத்தியமாய் பேசி அதன்படி வாழ்ந்து தேவ சித்தம் செய்து அவர் விரும்புகிற கனிகளை கொடுக்கும் போது
ஆண்டவர் அப்படிப்பட்ட ஊழியங்கள்ல பெரிதான காரியங்களை செய்து தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார், அநேக ஜனங்களை ரட்சிப்பார். அப்படியாக என்னுடைய ஊழியத்தை, உங்களுடைய ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆவியானவர் வழி நடத்துவாராக. ஆமென்.